விறுவிறுவென்று காலை எட்டி போட்டு வேகத்தை கூட்டி நடந்தாலும் எப்படியும் இன்னும் 2 கிலோமீட்டர் தூரமாவது நடக்க வேண்டும். கண்ணு கெட்டிய தூரம் வரை ஆள் நடமாட்டமில்லை. எப்போதோ ஒரு முறை தென்படும் கிராமத்து மனித முகங்கள். என்ன பிள்ளை, ஸ்கூலுக்கா? பதிலை எதிர்பாராத கேள்வியை வீசிவிட்டு கடந்து விடுவார்கள். ஒற்றையடி பாதையின் இருபுறமும் சவுக்கு காடுகள். தினப்படி செல்லும் பாதைதான் என்றாலும் பயமும் பதற்றமும் ஏற்படுவதை தவிர்க்க முடியவில்லை. கிராமத்திலிருந்து எந்த போக்குவரத்து வசதியும் கிடையாது. உள்ளடங்கிய கிராமம் அது. எந்த ஒரு பொருள் வாங்க வேண்டுமென்றாலும் குறைந்தபட்சம் 2 மணி நேரமாவது நடந்து அருகிலுள்ள டவுனுக்கு சென்றுதான் வாங்கி வர வேண்டும். வானம் பார்த்த பூமி அது. சுற்றிலும் சவுக்கு காடுகள். கிராமத்திலிருந்து பஸ் வசதியாவது செய்து கொடுத்திருக்கலாம் அரசாங்கம். கொடுக்கப்பட்ட மனுக்கள் எல்லாம் என்ன ஆயினவோ? யாரும் இந்த கிராமத்தை திரும்பி கூட பார்க்கவில்லை. கவலையும் படவில்லை. வீட்டில் கடிகாரம் எல்லாம் கிடையாது. பனை ஓலை வேய்ந்த சின்ன குடிசைதான். வெயிலில் நீர்த்தொட்டி ஒன்று உண்டு. நீர்த்தொட்டியின் மீது சூரிய ஒளி விழுந்தால் மணி 6 என்பது அம்மாவின் உத்தேச கணக்கு. எந்திரடி துளசி, ஸ்கூலுக்கு நாளியாவது பாரு என குரல் கொடுப்பாள். உடனே எழவில்லை எனில் சுரீரென அடி விழும். வேப்பங்குச்சி கொண்டு பல்லு விளக்கி விட்டு வருவதற்குள் நீராகாரம் தயாராக இருக்கும். மதிய உணவு பள்ளியில். குளித்து சீருடை அணிந்து புத்தக பையோடு நடக்க ஆரம்பித்தாள். நடை 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 தவிர வேறொன்றும் இல்லை என்பது போல் நீண்டு கொண்டே செல்லும் ஒற்றையடி பாதை. மணியடிக்கும் நேரம் இவள் பள்ளியில் நுழைவாள். பல நாள் தாமதமாகவும் சென்று தண்டனை வாங்கி இருக்கிறாள். 1/2 மணி நேரம் முட்டிக்கால் போட வேண்டும். தினப்படியும் போக வர இத்தனை தூரம் நடக்க முடியலமா? கூட வந்த பொண்ணுங்கள்லாம் படிப்பை நிப்பாட்டிட்டு கழனி வேலைக்கு போயிட்டாளுங்க. தனியா நடக்க பயமா இருக்குமா? ஏதாச்சும் நாயோ நரியோ மேல பாஞ்சு குதறுமோன்னு பயமா இருக்கு. அதுவும் சாயங்காலம் ஊடு வர்றதுக்குள்ள இருட்டி போயிடுதா? திக்கு திக்குன்னு இருக்கு. கால்ல முள்ளு குத்துது. ஒரு ஜோடி செருப்பாச்சும் வாங்கித்தாமா. நம்ம பவுசுக்கு அதுக்கெல்லாம் எங்கடி போக? நீ நல்லா படிச்சு முடிச்சு எப்படியாச்சும் ஒரு டீச்சர் ஆயிடு. 4 காசு சம்பாரிச்சு உனக்கு பிடிச்ச செருப்பு வாங்கிக்க. பவுடர் ஒட்டுற பொட்டுன்னு வாங்கிக்க. யாரு வேணாம்னாங்க? படிப்பு மட்டும் வேணாம்னு நினைச்சா காடு கழனின்னு மக்கி போக வேண்டியதுதான். புரிஞ்சுதா? நீ கூலி வேலைக்கு போனா 2 வேளை அடுப்பெரியும்தான். ஆனா நீ பெரிய படிப்பு படிச்சு பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு போனா அது எவ்வளோ பெரிய கௌரத. இந்த ஊரே மதிக்குண்டி. உன்னை கல்லு வீடு கூட கட்டிக்கலாம். அதனால தான் உங்க அப்பனை கூட பகைச்சுக்கிட்டு உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புறேன். இப்ப கஷ்டமா இருந்தாலும் பின்னால நீ நல்ல நிலைமைக்கு வரும்போது என்ன நினைச்சுக்குவ. அவள் எப்போது புலம்பினாலும் அம்மாவின் பதில் இதுவாகத்தான் இருக்கும். அவளுக்கும் படிக்க ஆசைதான். ஆனால் தினப்படி இவ்வளவு தொலைவு நடப்பதுதான் கடினமாக இருந்தது. இதனாலேயே உடன் வந்த தோழிகள் படிப்பை கைவிட்டுவிட்டு கழனி வேலைக்கு போய்விட்டார்கள். துளசியே விரும்பினாலும் அம்மா படிப்பை நிறுத்த சம்மதிக்க மாட்டாள். ஏனெனில் இதில் அவள் கனவும் கலந்திருந்தது. இன்றைக்கென்னவோ நடையில் வேகம் கூட மறுத்தது. சொல்ல தெரியாத களைப்பு. வியர்வை பொங்கி மேல் சட்டையை நனைத்தது. மரம் ஒன்றிலிருந்து சரசரவென்று இறங்கி தன் இரையை தேடி ஊர்ந்து சென்ற சர்ப்பம் ஒன்றை கண்டதும் நடுநடுங்கி போய் நின்றாள். பயத்தில் உடல் ஆடியது. அது கண்ணுக்கு மறைய மெதுவாய் மூச்சு விட்டாள். ஸ்கூலுக்கு போகத்தான் வேண்டுமா என தோன்றியது. அதே நேரம் திரும்பி செல்ல நீண்ட தூரம் நடக்க வேண்டும். அவ்வளவு தூரம் திரும்பி நடப்பதை விட கொஞ்சம் தொலைவு நடந்து ஸ்கூலுக்கே போய்விடலாம் என முடிவு செய்தாள். நெருஞ்சி முட்கள் குத்தி கடுத்து வலித்த கால்கள் கெஞ்சினாலும் நடந்தாள். சற்று தூரத்தில் தெரிந்த ஆலமரத்தின் நிழலில் சற்றே இளைப்பாரி செல்வது வழக்கம். அதன் நிழலில் ஒரு பாறை கல்லின் மீது மூச்சு வாங்க அமர்ந்து கொண்டாள். வியர்வையில் காற்றுப்பட்டு உடம்பு குளிர்ந்தது. உட்கார்ந்த கொஞ்ச நேரத்தில்தான் அவள் அதை உணர்ந்தாள். தொடையிடுக்கில் கசகசப்பாய். அவளுக்கு சந்தேகம் வந்தது. ஒருவேளை அப்படித்தான் இருக்குமோ? ஒரு முறை வகுப்பில் புஷ்பா டீச்சர் சொன்னது நினைவுக்கு வந்தது. பிள்ளைங்களா, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கணும், சரியா? உங்க நல்லதுக்காகத்தான் இதை உங்களுக்கு சொல்றேன். இப்போ உங்க உடம்புல மாற்றங்கள் ஏற்படுற ஒரு 2 கட்டா வயசுல நீங்க இருக்கீங்க. நீங்க குழந்தை பருவத்திலையும் இல்ல, பெரிய பொண்ணுங்களும் இல்ல. ஆனா இதுல இருந்து அதுக்கு போகிற பருவத்துல இருக்கீங்க. இந்த பருவத்துல உங்க உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படும். அதை கண்டு நீங்க பயப்படக்கூடாது. எல்லா பொண்ணுங்களும் இதை கடந்துதான் ஆவணும். உங்க மார்பு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும். உங்களுக்கு இரத்தப்போக்கு ஏற்படும். இது பெண்ணுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற நல்ல விஷயம். நாளைக்கு நீங்க தாயாக போற தகுதியோட வெளிப்பாடுதான் இந்த உதிரப்போக்கு. எப்போ உங்களுக்கு இந்த உதிரப்போக்கு ஏற்பட்டாலும்
உங்க அம்மா கிட்டயோ இல்ல எங்களை மாதிரி ஆசிரியர்கிட்டயோ சொல்லுங்க. அடுத்து நீங்க என்ன செய்யணும்னு நாங்க சொல்லி தருவோம், சரியா? புஷ்பா டீச்சர் சொன்ன அன்று பலரது முகமும் பயத்தில் சுருங்கியது. சிலர் தெரியுமே என்பது போல லேசான புன்னகையோடு அமர்ந்திருந்தார்கள். புஷ்பா டீச்சர் அடிக்கடி இது பற்றி பேசி பயம் போக்கினாள். துளசி பாவடையின் பின்புறம் பார்த்தாள். இரத்தக்கரை. பதட்டப்படக்கூடாது, அவள் தனக்குள் சொல்லிக் கொண்டாள். இன்னும் 3/4 கிலோமீட்டர் நடந்தால் ஸ்கூல் வந்துவிடும். புஷ்பா டீச்சரை பார்த்து விஷயத்தை சொல்வோம். அவள் எழுந்து நடந்தாள். நடக்க நடக்க தொடை நனைந்தது. எப்படியோ பள்ளியை அடைந்தாள். சத்துணவு கூடத்தை ஒட்டியிருந்த கழிவறைக்கு ஓடினாள். சுத்தம் செய்து கொண்ட பின் புஷ்பா டீச்சரை தேடி சென்றாள். ஆசிரியர்கள் அறையில் அமர்ந்து ஏதோ எழுதி கொண்டிருந்தாள் புஷ்பா டீச்சர். இன்னும் பல பேர் அங்கே இருந்தார்கள். யாரடி அது வகுப்புக்கு போகாம இங்கே நிக்கிறது? பின்னால் அதட்டலான குரல் கேட்டதும் திடுக்கிட்டு திரும்பினாள் தலைமை ஆசிரியை. நாக்கு பயத்தில் மேலே ஒட்டி கொண்டது. போ போ, வகுப்புக்கு போ. விரட்டியபடி உள்ளே போனாள். புஷ்பா டீச்சர் சத்தம் கேட்டு எட்டி பார்த்தாள். என்னடி வேணும்? இவளை பார்த்து கேட்டாள். எல்லார் எதிரிலும் எப்படி சொல்வது? தயங்கி நின்றாள். ஒரு நிமிடம் வாங்க டீச்சர் என சைகையால் அழைத்தாள். வகுப்புக்கு போ, நான் வரேன். டீச்சர் சொல்ல திரும்பி நடந்தாள். தயங்கி தயங்கி வகுப்புக்கு வந்தாள். வயிற்றில் ஏதோ உருண்டது. கால்கள் லேசாய் நடுங்கியது. பெஞ்சில் உட்காரக்கூட பயமாயிருந்தது. வேறு வழியின்றி அமர்ந்தாள். டீச்சரை காணவில்லை. ஈரம் ஈரம் ஈரம். அழுகை வந்தது. என்னாச்சு துளசி? மேலுக்கு சரியில்லையா? ஒரு மாதிரி இருக்க. அருகில் அமர்ந்திருந்த செல்லக்கண்ணு கேட்க அவளை மலங்க மலங்க பார்த்தாள். என்னடி கடப்பாறைய முழுங்கினாப்ல முழிச்சு பாக்குற? வீட்ல எதுனா திட்டுனாங்களா? இல்லடி. பின்ன? எனக்கு புஷ்பா டீச்சரை பார்க்கணும். என்ன விஷயம்? காலையில வரும்போது எனக்கு. என்னாச்சுடி? துளசி அவளை ஏறிட்டு பார்த்தாள். நீ வயசுக்கு வந்துட்டியாடி? அவளிடம் கேட்டாள். செல்லக்கண்ணு ஒரு வினாடி திகைத்தாள். பிறகு வந்துட்டேன் என்றாள். எப்படி? 2 மாசம் ஆகுது. சொல்லவே இல்ல. சடங்கு வச்சாங்களா? பணம் இல்ல, அப்புறம் பார்த்துக்கலான்னுட்டாங்க. யார்கிட்டையும் இன்னும் சொல்லிக்கல. ஸ்கூலுக்கு வர்ற வழியில நானும் வயசுக்கு வந்துட்டேன்டி. டீச்சர்கிட்ட சொல்லலாம்னு போனா வகுப்புக்கு வர்றேன். நாங்க ஈரம் அதிகமாகிட்டே போகுது. வயிறு வேற சொலட்டி சொலட்டி வலிக்குது. துளசி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே புஷ்பா டீச்சர் உள்ளே நுழைந்தாள். எல்லோரும் எழுந்து நின்று வணக்கம் சொல்ல துளசி மட்டும் அமர்ந்திருந்தாள். டீச்சர், துளசிக்கு உடம்பு சரியில்லையா? செல்லக்கண்ணு அவசரமாய் சொன்னாள். என்னடி உடம்புக்கு? டீச்சர் அருகில் வந்தாள். எழுந்து நிற்க கூட முடியவில்லை. பெஞ்சு கூட ஈரமாகி இருந்தது. வயசுக்கு வந்துட்டேன் டீச்சர், மெல்லிய குரலில் சொன்னாள். அவ்வளோதானே, பயப்படாத. எந்திரிச்சு வா என் கூட. இல்ல டீச்சர், பெஞ்சிலலாம். டீச்சர் புரிந்து கொண்டாள். மற்ற மாணவிகளை வெளியில் அனுப்பிவிட்டு மரபீரோ திறந்து அவசரத்திற்கு உள்ளே வைத்திருந்த ஒரு செட் உடுப்பை எடுத்து கொடுத்தாள். மற்றபடி என்ன செய்ய வேண்டுமோ அதையும் சொல்லி கொடுத்தாள். உன் பழைய உடுப்பை கசக்கி பின்னால உலர்த்திட்டு வா என்றபடி தானும் வெளியில் சென்றாள். பிற்பகல் பள்ளி முடிந்து கிளம்பும் போது டீச்சர் அழைத்தாள். தனியா போயிடுவிய பிள்ளை? தினம் தனியா தானே போறேன் டீச்சர். இனிமே நீ ஜாக்கிரதையா இருக்கணும் பிள்ளை. 4 நாள் ஸ்கூலுக்கு வர வேணாம். ஆனா படிப்பை நிப்பாட்டிடாத, சரியா? மாட்டேன் டீச்சர். தினம் தனியா வர முடியலனா விடுதியில வந்து தங்கி படிப்பில்ல. அம்மா கிட்ட கேட்கணும் டீச்சர். கேளு. விடுதியில சேர எதுனா உதவி வேணும்னா சொல்லு. துளசி தலையசைத்து விட்டு கிளம்பினாள். வீடு வந்து சேர்ந்த போது சக்தி எல்லாம் வடிந்தாற் போல் இருந்தது. தொடை 2ம் புண்ணாகி இருந்தது. புத்தக பையை போட்டுவிட்டு சுருண்டு படுத்தாள். என்னடி ஆச்சு? அம்மா அருகில் வந்தாள். அவள் விஷயம் சொல்ல, இது வேறையா என சலித்து கொண்டாள். கையில் சல்லி காசு இல்லை. மழை பொய்த்து வயக்காட்டு வேலை கிடைக்காமல் சாலை போடும் வேலையாவது கிடைக்காதா என அலைந்து கொண்டிருந்தாள். இந்த லட்சணத்தில் சடங்காவது மண்ணாவது? த பாரு துளசி, இது பத்தி யாருக்கிட்டையும் சொல்லிக்காத, தெரிஞ்சுதா? எப்ப சடங்குன்னு புடுங்கிடுவாங்க. 4 காசு சேரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். மாசம் மாசம் இனி இது வரும். துணி அலசும் போது யாரு கண்ணுலையும் படக்கூடாது, புரியுதா? ஜாக்கிரதை. துணியா? புஷ்பா டீச்சர் பட்டையா ஏதோ கொடுத்தாங்களே. அடி போடி, அதெல்லாம் வாங்க யார்கிட்ட காசு இருக்கான்? நம்ம பவுசுக்கு துணியே பெரிய விஷயமா இருக்கான். இதுக்கே என் கிழிச புடவை ஒன்று வீணா போகுது. என்ன செய்ய? கடவுள் வறுமையும் பொட்ட பிள்ளையும் ஒன்னா கொடுத்து சோதிக்கிறான். எம்மா, புஷ்பா டீச்சர் இனி இம்மா தூரம் தனியா நடந்து வராத, விடுதியில சேர்ந்து படின்றாங்க. நீ என்னம்மா சொல்ற?
பார்க்கலாம். முதல்ல எப்படியாச்சும் சடங்கு பண்ணணும். அது வர வழக்கம் போல போயிட்டு வா. சடங்கு முடிஞ்சப்புறம் விடுதிக்கு போவத பத்தி யோசிக்கலாம். ஆனா பத்திரமா போயிட்டு வாடி. நீ இப்போ பெரிய மனுஷி ஆயிட்டேன்னு நினப்பு இருக்கணும். ஆம்பளைங்க கண்ணில் பட்டா ஒதுங்கி போயிடு. அவங்க எதுனா பேச்சு கொடுத்தா கூட பதில் சொல்லிக்கிட்டு நிக்காத, சரியா? அப்பா கிட்ட கூட சொல்ல போறது இல்லையாமா? துளசி கேட்டாள். இப்ப வேணாம். இதை சொல்லும் போது அம்மாவின் முகம் இருண்டார் போல் தோன்றியது துளசிக்கு. ஏண்டி அஞ்சல, துளசி ஸ்கூலுக்கு போவலையாக்கும்? அவ உடம்புக்கு என்ன, படுத்து கிடக்குது? அடுத்த வீட்டு கிழவி கீச்சு குரலில் கேட்டபடி குடிசைக்குள் எட்டி பார்த்தாள். வவுறு நோவுதான், மேலுக்கு காய்ச்சலாவும் தெரியுது. அதான் போக வேணாம்னே. கிழவி போய்விட்டாள். ஏமா, நீ வேலைக்கு போவலையா? ரோடு போடுற வேலைக்கு தான் சொல்லி இருக்கேன். மேஸ்திரி வந்து சொல்றேன்னு இருக்கார். உண்டுனா போவணும். உனக்கு நீராகாரம் இருக்கு. மதியத்துக்கு கம்மங்கூழும் பச்சை மிளகாவும் வச்சிருக்கேன். சாப்பிட்டு பத்திரமா இருந்துக்க, சரியா? சடங்கு வச்சுதான் ஆவணுமாமா? பின்ன ஏன் கேக்குற? அதுக்கு ஆவற செலவுக்கு எனக்கு 4-5 செட்டு துணிமணி வாங்கித்தாமா. நல்ல பாவாடை சட்டியே இல்லை என்கிட்ட. சடங்கு வச்சா எல்லாரும் உனக்கு துணிமணிங்கெல்லாம் வச்சு கொடுப்பாங்கடி. எப்பமா சடங்கு வைப்ப? பணம் சேர்க்கணும்டி, கொஞ்சமாச்சும். முழு பறிச்ச சமயத்துல வச்சிட மாட்டியே? மாட்டேன், நீ நல்லா படி. வாசலில் நிழலாட அம்மா எழுந்தாள். அப்பா தான் உள்ளே வந்தார். ஸ்கூலுக்கு போகல? துளசியை பார்த்து கேட்டார். இல்ல, உடம்புக்கு சுகமில்ல அவளுக்கு. அம்மா பதில் சொன்னாள். பணம் இருந்தா கொடு. யார்கிட்ட இருக்கு? குட்ரி, பொய் சொல்லாத. சல்லி காசு இல்ல, வேலை கிடைக்காம நானே திண்டாடிட்டு இருக்கேன். அம்மா சொல்லியும் அப்பா நம்பாமல் எல்லா டப்பாவையும் உருட்டினார். ஆத்திரத்தோடு பானைகளை போட்டு உடைத்தார். அம்மாவை அடித்தார். துளசி நடுங்கி போனாள். எப்பா, அடிக்காதப்பா என்று அலறினாள். காசு தராட்டி நான் என்ன செய்வேன்னு உனக்கு தெரியுமில்ல? அம்மாவை விழித்து பார்த்தபடி மிரட்டினார். சத்தியமா இல்லையா? இத்தனை நாள் நான் தரலையா என்ன? பித்தளை செட்டி ஒன்று கண்ணில் பட அப்பா அதை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். பாவி மனுஷா, இப்படி எல்லாத்தையும் வித்து குடிச்சு என் குடிய முழுவடிக்கிறியே, நல்லா இருப்பியா நீ? அவர் போன பிறகும் அவரை திட்டியபடி அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் அம்மா. துளசி மலைத்து போயிருந்தாள். இந்த காட்சிகளை எல்லாம் அவள் இதுவரை கண்டதில்லை. அப்பாவை அதிகம் வீட்டில் காணவே முடியாது. அவர் எப்போது வருவார் போவார் என்பதும் தெரியாது. ஒரு தகப்பனாக அவளிடம் அவர் கொஞ்சி பேசியது கூட கிடையாது. பாசமாய் ஒரு மிட்டாய் கூட வாங்கி கொடுத்ததும் இல்லை. இன்று அவர் நடந்து கொண்ட விதத்தை கண்டதும் அவள் திகைத்துதான் போனாள். அம்மாவை பார்க்க பாவமாய் இருந்தது. அப்பா இப்படித்தான் உன்னை தினமும் அடிப்பாராமா? காசு தராட்டி இப்படித்தான் அடிப்பான். எதுக்குமா இந்த ஆளோட கஷ்டப்படுற? பெட்டி விட்டுறதானே? அம்மா பதில் சொல்லவில்லை. அஞ்சல, வெளியில் மேஸ்திரியின் குரல் கேட்டதும் கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்தாள். கிளம்பு கிளம்பு, ஊர்கோடிக்கு வந்துடு. என்ன இதோ பாரு, வாங்குற கூலியில எனக்கு கமிஷன் எடுத்துக்குவேன். இல்லாட்டி வேலை கிடையாது. சம்மதம்னா வா. சரி மேஸ்திரி. மேஸ்திரியின் பார்வை அம்மாவை கடந்து வீட்டிற்குள் நுழைந்து துளசியின் மேல் நிலைத்து ஊடுருவியது. அம்மா கிளம்பி சென்றாள். அவள் வீடு திரும்பும் போது இருட்டி போயிருந்தது. பாவி மனுஷன், நாயா நாம உழைக்கிறோம், இவன் நோவாம பாதி கூலிய புடுங்கிட்டு போயிட்டான் என்றபடி கை கால் கழுவி கொண்டு வந்து அடுப்பு பற்ற வைத்தாள். பசிக்குதாடி? என்னம்மா செய்ய போற? கேப்ப தோசை ஊத்தி தாரேன். அம்மா மாவு கரைத்தாள். அப்பா இன்னும் வரவில்லை. வருவாரா மாட்டாரா என்று தெரியாது. சாப்பிட்டு முடித்து வீடு சுத்தம் செய்து பாத்திரங்கள் கழுவிவிட்டு மங்களாய் ஒளி சிந்தி கொண்டிருந்த விளக்கை அணைத்துவிட்டு அப்பாடா என்று உடம்பை சாய்த்தாள் அம்மா. படுத்த மறு நிமிடம் அவளிடமிருந்து மெலிதாய் குரட்டை ஒலி கேட்டது. சற்று நேரத்தில் துளசியும் கண்ணயர்ந்தாள். சுவர்கோழியின் ரீங்காரம் இருளை நிறைத்திருந்தது. உடம்பு மிதப்பது போல் மிதந்து நழுவி விழுவது போல் நழுவ துளசியின் உடல் கீழே விழுவது போல் தூக்கத்தில் குலுங்கியது. சட்டென விழிப்பு வந்த போது அவள் மார்பை ஒரு கரம் தொட்டதை உணர்ந்தாள். தூக்கி வாரி போட திரும்பினவள் குடிசையின் ஓலைத்தடுக்கு இடைவெளி வழியே ஒரு கரம் அவசரமாய் வெளியில் இழுத்து கொண்டதை கவனித்தாள். வியர்வை ஆராய் பொங்க எழுந்து உட்கார்ந்தாள். பயத்தில் நாவு உலர்ந்தது. யாரது? திருடனா? எதற்கு மார்பில் கை வைத்தான்? அவள் அம்மாவை எழுப்பினாள். அவள் அடித்து போட்டார் போல் தூங்கிக் கொண்டிருந்தாள். துளசி சற்று தள்ளி வந்து படுத்தாள். இறுக கண்களை மூடிக்கொண்டாள். பயத்தில் தூக்கம் வரவில்லை. ஓலை இடுக்கையே கண்கள் மீண்டும் மீண்டும் பார்த்தன. தூங்காமலே இரவு விடிந்தது. விடியலில் அசத்தியது. துளசி எந்திரடி, இருட்டோட போய் துணி அலசி சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம் வா.
அம்மா அவளை எழுப்பினாள். அப்போதுதான் நல்ல தூக்கம் வர ஆரம்பித்திருக்க துளசி சிரமப்பட்டு எழுந்தாள். எம்மா, ராத்திரி யாரோ உள்ளார கைவிட்டு என்னைய தொட்டாங்கம்மா. அம்மா திடுக்கிட்டு அவளை பார்த்தாள். திருட்டு பைய யாராச்சும் இருக்கும், நீ பயப்படாத என்று சொன்னாலும் அவள் குரலில் கவலை இருந்தது. வீட்டு வேலைகள் முடித்து வேலைக்கு கிளம்பும் போது புருஷன் வந்தான். அவள் எதுவும் பேசாமல் புடவை முடிச்சை பிரித்து அவனுக்கு பணம் கொடுத்து போயிடு என்று விரட்டிவிட்டாள். அவன் வந்த வேகத்தில் சென்று மறைந்தான். வீட்டில் சாப்பிட்டால் நீராகாரமும் கம்பங்கூழும் தான். சாராய கடையிலோ சாராயத்தோடு இஷ்டம் போல அசைவமும் சாப்பிடலாமே. ஒற்றை பைசா சம்பாதித்து வீட்டுக்கு தந்ததில்லை என்றாலும் பிடுங்கிக் கொண்டு செல்வதில் மட்டும் புருஷனாயிருந்தான். அவன் தலை மறைந்ததும் அண்ணம்மா கிழவியிடம், துளசி வீட்ல தனியா இருக்கா, பாத்துக்க ஆயா கொஞ்சம் என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றாள். முதல் நாள் இருந்ததை போல வயிற்று கடுப்பு இருக்கவில்லை. நீராகாரத்தை குடித்துவிட்டு புஸ்தகம் எடுத்து படித்து கொண்டிருந்த போது வாசல் பக்கம் நிழலாடியது. உள்ளே எட்டி பார்த்த ஆண்முகம் யாரென தெரியாமல், யாருங்க என்றபடி எழுந்தாள் துளசி. நான் மேஸ்திரி கண்ணு, அம்மா இல்ல வீட்ல, வேலைக்கு போயிட்டாங்களே. அப்படியா, நான் பார்க்கலையே. ஏன் பாப்பா, நீ அஞ்சல பொண்ணா, தனியா இருக்கிய வீட்ல, படிக்கிறியா? என்ன படிக்கிற? ஸ்கூலுக்கு போவல? 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். உடம்பு சரியில்லை, அதான் ஸ்கூலுக்கு போவல. எந்த ஸ்கூல்ல படிக்கிற? அவள் சொன்னாள். அடடா, அம்மா அந்தளவு தினைக்கும் நடந்து போற, பழகிடுச்சு. நல்லா படி பாப்பா, எதுனா உதவி வேணும்னா கூச்சப்படாம கேளு. என்ன, இந்தா போற, சாப்பிடுறியா? வேணாம், அம்மா திட்டும். அட, நான் உங்க அப்பா மாதிரிமா. அவன் அவள் அருகில் சென்று அவள் கைப்பிடித்து பொறையை வைத்தான். வலது கரம் அவள் தலையை தடவிற்று. அது மெல்ல கீழே இறங்கும் போது வாசலில் அண்ணம்மா கிழவியின் அதட்டலான குரல் கேட்டது. யாருப்பா அது, ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள? அவன் திடுக்கிட்டு திரும்பினான். மேஸ்திரி ஆயா, இவங்க அம்மாவை வேலைக்கு கூப்பிட வந்தேன். ஏற்கனவே போயிட்டாங்களாம்ல. போயிட்டாங்கன்னு தெரிஞ்சப்புறம் வீட்டுக்குள்ள என்னப்பா வேலை உனக்கு? கிளம்பு கிளம்பு. அவன் வெளியே போனதும் அண்ணம்மா கிழவி துளசியை பார்த்தாள். ஏண்டி துளசி, அவனை எதுக்கு உள்ளார விட்டு பேசிட்டு இருக்க? அவராத்தான் உள்ள வந்தாரு ஆயா, எனக்கு யாருன்னு கூட தெரியாது, மேஸ்திரின்னு சொன்னாரு. அது என்ன கையில? பொறை கொடுத்தாரு. அது பொறையில்லடி, பொறி, தூக்கி எறி. களவாணி பசங்க கூலிய முழுசா கொடுக்க துப்புள்ளாதவனுங்க பொறை கொடுக்கறானா பொறை. அண்ணம்மா கிழவி கத்திக்கொண்டே போனாள். துளசிக்கு சுத்தமாய் எதுவும் புரியவில்லை. அவள் தூக்கி எறிந்த பொறையை நாயொன்று கவி கொண்டு சென்றது. இரவு அம்மா வந்ததும் அண்ணம்மா கிழவி அவளை அழைத்தாள். அந்த மேஸ்திரிய இனி வீட்டுக்குள்ளார போகிற வேலையெல்லாம் வேணாம்னு கண்டிச்சு வை என்றாள். அம்மா திரும்பி வரும்போது அவள் முகம் யோசனையில் ஆழ்ந்திருந்தது. மேஸ்திரி என்னடி பேசினாரு? துளசியிடம் கேட்டாள். துளசி முழுக்க சொல்ல அம்மா முகம் இறுகியது. அந்த இறுக்கத்துடனே வாங்கி வந்த மீனில் பாதியை போட்டு குழம்பு வைத்து மீதியை வறுத்தபடியே துளசியிடம் கேட்டாள். நீ சொன்னியே விடுதின்னு, அது உன் ஸ்கூலுக்கு கிட்ட இருக்கா? எப்படி? ரொம்ப தொலைவெல்லாம் இல்லம்மா, கிட்டக்கதான். நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. எதுக்குமா? இல்ல, அடுத்த வாரம் நானும் உன்னோட வந்து உங்க டீச்சரை பாக்குறேன், விடுதியில சேர்த்து விட சொல்லி கேக்குறேன். துளசியின் முகம் மலர்ந்தது. நெசமாத்தான் சொல்றியாமா? எப்பாடா, இனி அம்மா அந்தளவு ஒத்தக்க நடக்க வேணாம். துளசி உணவை ருசித்து சாப்பிட்டாள். புது இடம், புது வாழ்க்கை பற்றின மகிழ்ச்சியில் திளைத்தாள். அது செங்கல் கட்டிடம், குளிப்பறையும் கழிப்பறையும் இருக்கும். மின்விசிறி கூட இருக்கிறதென்று ஒரு தோழி சொல்ல கேட்டிருக்கிறாள். காலை கடன் கழிப்பதென்பது இங்கு மிகப்பெரிய துயரம். பயந்து பயந்து இடம் தேடி யாரானும் பார்க்கிறார்களா என்ற பதட்டத்தோடு முடித்து, இனி மாதாந்திர விளக்கு வேறு வரும். அந்த துணியை வேறு யார் கண்ணிலும் படாமல் பயந்து பயந்து கசக்கி போட வேண்டும். அதை மறைவிடம் தேடி உலர போட வேண்டும். இனி இந்த பயமும் பதட்டமும் இராது. நிறைய சிநேகிதம் கிடைக்க வாய்ப்புள்ளது என்பது கூடுதல் சந்தோஷம். அவள் அம்மாவை கட்டி கொண்டாள். ஏய் ஏய், என்னடி இது? விடு விடுடி. அம்மா வேலைகளை முடித்துவிட்டு சோர்வோடு வந்தாள். நீ நடுப்புற வந்து படு என்று சொல்லிவிட்டு ஓரத்தில் தான் படுத்து கொண்டாள். இதோ பார் துளசி, நீ வளர்ற பொண்ணு. இப்போதைக்கு உன் கவனம் முழுக்க படிப்புல மட்டும்தான் இருக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் படிப்பை மட்டும் நிறுத்தக்கூடாதுன்னு உறுதி எடுத்துக்க. நம்மளை சுத்தி நல்லவங்க இருக்காப்புல கெட்டவங்களும் இருக்காங்கன்றத எப்பவும் மறந்துடக்கூடாது. முக்கியமா ஆம்பளைங்க கிட்ட இருந்து எட்டியே இருக்கணும். விளங்கிச்சா? யாரையும் சட்டுன்னு நம்பிடக்கூடாது. காட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி நாலா பக்கமும் கண்ணை வச்சு கவனமா நடந்து முன்னேறணும். மிருகங்க கூட வவுத்து பசிக்குத்தான் தாக்கும்.
மனுஷங்களுக்கு மோசமான பசியெல்லாம் உண்டு. மோசமான பசினா? அதெல்லாம் புரியிற வயசு இல்லடி உனக்கு. ஆம்பளைங்க உன்னை தொட்டு பேசுனா தொடுறவன் கைய தட்டி விடு, வெட்டிடுவேன்னு சொல்லு, புரிஞ்சுதா? சரி தூங்கு. துளசி தூங்கிய பிறகும் அம்மா தூங்கவில்லை. ஓலையிடுக்கின் மீது ஒரு கண்ணாய் ஒரு கழித்து படுத்திருந்தாள். நாய் ஒன்று எங்கோ குரைத்தது. ராக்கோழிகளின் சப்தம் செவியை துளைத்தது. பனை ஓலையில் மெலிதாய் ஒரு சப்தம். கையொன்று உள்ளே நீண்டது. அது எதையோ அங்கு தேடி தொட முயற்சித்தது. அம்மா அந்த கை தன் மீது படாமல் சற்றே ஒதுங்கினாள். கையில் இருந்த சிறு வெட்டு கத்தியால் அந்த கையில் ஆவேசமாய் ஒரு கோடு கிழித்தாள். ரத்தம் துளிர்த்து வழிய ஆவென்ற சத்தத்துடன் அந்த கரம் வேகமாய் வெளியில் இழுத்து கொள்ளப்பட்டது. கருங்கல் ஜல்லிகள் மலை மாதிரி குவிந்திருந்தது. சாலையோர மரங்கள் வெட்டப்பட்டிருக்க நிழலற்ற ஒரு அனல் வெளியில் தலையில் சும்மாட்டோடு பெண்கள் கல் சுமந்து சென்று கொண்டிருந்தனர். அஞ்சலை தலையில் சும்மாட்டுடன் கற்குவியலின் பக்கம் போனாள். ஏமா, யாருமா அது? நவருமா? மேஸ்திரி கடும் குரலில் கத்தினார். நான் தாங்க ஐயா, அஞ்சல. நவரு நவரு, இன்னைக்கு உனக்கு வேலை கிடையாது. ஐயா, என்னங்கய்யா, உங்களை நம்பிதானே வந்திருக்கேன். போமா அந்தாண்ட. வந்துட்டாளுக. இதோ பாரு, நீ திருட்டு பொம்பளைன்னு சொல்றாங்க. உன்னை வேலைக்கு எடுத்துக்க கூடாதுன்னு மேலெடுத்து உத்தரவு. போ போ. அஞ்சலை பொங்கி வந்த கண்ணீரையும் அவமானத்தையும் எச்சிலோடு சேர்த்து விழுங்கியபடி மெல்ல தலையை குனிந்து நடந்தாள். ஓர கண்ணால் மேஸ்திரியை பார்த்தபடி மெல்ல நடந்த போதுதான் கவனித்தாள். அவன் இடது கரத்தில் கட்டு போடப்பட்டிருந்தது. அஞ்சலை வேகமாய் அவன் அருகில் சென்றாள். தூத்தேரி பொறுக்கி, நீதானா அந்த சொரிநாயி? போயும் போய் உன்கிட்டயா கெஞ்சிட்டு இருந்தேன்? என்னையா திருட்டு பொம்பளைன்னு சொன்ன? நான் இல்லடா திருட்டு பொம்பளை, நீதான் திருட்டு நாயி. இன்னொரு முறை குடிசை பக்கம் வா, கழுத்த வெட்டுறேன். ஏழைங்கன்னா உன் கை பொம்மை நான் நினைச்ச. அடிக்குரலில் உரிமை விட்டு நகர்ந்தாள். மேஸ்திரி வெளவெளத்து போனான். மெதுவா நடடி, மூச்சு வாங்குது. துளசி சிரித்தாள். 10 அடி கூட நடக்கல, அதுக்குள்ள மூச்சு வாங்குதாக்கும். தினமும் நான் எவ்வளவு தூரம் நடக்கிறேன்னு தெரிஞ்சுக்க வேணாம். உண்மையிலேயே அம்மா மலைத்துதான் போனாள். ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து அழுதாள். நீ நல்லா படிச்சு முன்னுக்கு வந்தா இந்த கஷ்டமெல்லாம் இருக்காதடி துளசி. நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு படிப்பு தான் பலம். படிக்கிறேம்மா, ஆனா ஸ்கூல் முடிச்ச பிறகு மேல படிக்க பணம் வேணுமே. உன்னால முடியுமா? என்னால முடிஞ்ச வரை நான் உழைக்கிறேன். ஒருவேளை நான் செத்துட்டா கூட நீ எப்படியாச்சும் படி. நல்லா படிச்சா மேல் படிப்பு பணம் ஏதோ தருவாங்களாமே, அதுக்கு ஏதோ பேரு கூட சொல்லுவாங்களே. அது உனக்கு கிடைக்கிற மாதிரி நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கு. இல்லாட்டி வீட்டு வேலை செய்தாவது பணம் சம்பாரிச்சு படி. எல்லாத்துக்கும் வைராக்கியம் வேணும். பேசிக்கொண்டே இருவரும் நடந்தார்கள். புஷ்பா டீச்சரை பார்த்து பேசினாள் அம்மா. புஷ்பா டீச்சர் விடுதி வார்டனிடம் பேசினாள். தலைமை ஆசிரியரின் அனுமதி கடிதத்தை பெற்று கொடுத்தாள். சில நடைமுறைகள் எல்லாம் இருக்கு, அதனால 2 நாள் கழிச்சு வந்து விடுதியில சேர்ந்துக்க சொல்லுங்க டீச்சர் என்றார் வார்டன். புஷ்பா டீச்சர் துளசியை பார்த்தாள். என்ன செய்ய போற? போயிட்டு 2 நாள் கூட விடுபடுத்திக்கிட்டு திரும்ப வரியா? இல்ல இன்னும் 2 நாள் தானே பழையபடி வந்து போயிட்டு இருக்கியா? வியாழக்கிழமை விடுதியில சேர்ந்துக்க. விடுதியில பத்திரமா பாத்துக்குவாங்க இல்ல டீச்சரம்மா? அம்மா கேட்டாள். அதெல்லாம் பாத்துக்குவாங்க, +2 வர கவலையே இல்ல. சரி, அப்போ இன்னும் 2 நாள் நான் நடந்தே வந்துடுறேன் டீச்சர். வீட்டுல இருந்தா பொழுது போக மாட்டேங்குது, பாடமெல்லாம் விட்டு போயிடும். அவர்கள் திரும்பி நடந்தார்கள். பள்ளிக்கு அருகில் ஒரு சின்ன ஓட்டலில் அம்மா அவளுக்கு தோசையும் டீயும் வாங்கி தந்தாள். தனக்கு டீ மட்டும் சொன்னாள். முறுமுறுவென்று பொன்னிறமாக தட்டில் கொண்டு வந்து வைக்கப்பட்ட தோசையை அதிசயமாக பார்த்தாள் துளசி. அருகே சாம்பார், வெள்ளை சட்னி, தக்காளி சட்னி என்று எல்லாவற்றையும் பார்த்ததும் நாவில் நீர் ஊறியது. முதல் முறையாக ஓட்டலில் சாப்பிடுகிறாள். அவள் கண்கள் மின்னியது. நீயும் எடுத்துக்கமா, எம்புட்டு ருசியா இருக்கு தெரியுமா? வேணாம், நீ சாப்பிடு. அம்மா அவள் உண்ணும் அழகை ரசித்தாள். ஏழை பெண்ணுக்கு எல்லாமே அதிசயம்தான். இன்னும் 2 நாள்தான், இது விடுதிக்கு போய்விடும். நினைத்த நேரத்திற்கு பார்க்க முடியாது. பார்க்க வேண்டுமென்றால் அவ்வளவு தொலைவு தான் நடந்து அங்கு செல்ல வேண்டும், அல்லது அவள் நடந்து இங்கு வர வேண்டும். தானே கஷ்டப்படலாம், தவறில்லை. அவளது கல்வி முக்கியம். கல்வி கிட்டினால் எல்லாம் கிட்டும். அஞ்சலைக்கும் படிக்க வேண்டும் என்று ஆசை இருந்தது. ஆனால் அவளது காலத்தில் படிப்பு அவளுக்கு எட்டாத உயரத்தில் இருந்தது.
அப்போது பெண் கல்வி என்பது கிராமத்தில் அங்கீகரிக்கப்படாத விஷயமாயிருந்தது. அப்படியும் அழுது அடம் பிடித்து 4ஆம் வகுப்பு வரை படித்தாள். அதோடு படிப்பை நிப்பாட்டி களனி வேலைக்கும் சொல்லி பொறுக்கவும் அனுப்பி வைத்தார்கள். 5-6 வருடம் அப்படித்தான் ஓடிற்று. 17-18 வயதில் ஒரு முறை சொல்லி பொறுக்க சென்ற சமயத்தில்தான் அது நடந்தது. ஒரு இரும்பு கரம் அவள் வாய்ப்பொத்தி வலுவாக இழுத்து சென்றது. பயத்தில் குரல் கூட அடைத்து போக அவள் நடுநடுங்கி மயங்கி போனாள். முகத்தருகே குனிந்த அந்த முகம் மட்டும் நினைவிருந்தது. அவள் கண் விழித்த போது அவளை சுற்றி சத்தமும் கூப்பாடுமாய் ஒரு கும்பலை சூழ்ந்திருந்தது. ஐயோ ஐயோ என்று அம்மா வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு ஓலமிட்டு கொண்டிருந்தாள். பாவி பைய, பச்சை பிள்ளைய சீரழிச்சு போட்டானே என்று கதறி கொண்டிருந்தார் அப்பா. அவனை ஒரு மரத்தில் கட்டி போட்டிருந்தார்கள். யார் அவனை கையும் களவுமாய் கண்டுபிடித்து கட்டி போட்டார்கள் என தெரியவில்லை. அவனது உறவுகளும் கூடியிருக்க பஞ்சாயத்து கூடியது. என்னடா சொல்ற? தெரியாம பண்ணி புட்டேங்கய்யா. போயும் போயும் வேற ஜாதி பொண்ணையா? சரி சரி, பஞ்சாயத்துல 50 ரூபாய் பணத்தை கட்டிட்டு போ. ஐயோ சாமி, அப்புறம் என் பொண்ணை யாரு கட்டுவாங்க சாமி? இப்ப என்ன வேணுங்கிற நீயே? எங்களுக்கு பணம் வேணாம், கெடுத்தவனையே இவளை கட்டிக்க சொல்லுங்க. ஏமா, இது சின்ன பொண்ணுமா, அவனுக்கு வயசு 35க்கு மேல ஆகுது. தவிர வேற ஜாதி பையன் அவன். என் பொண்ணுக்கு இப்போ ஒரு வாழ்க்கை தான் தேவை. அது கஷ்டம், ஜாதி பிரச்சனை வந்துடும். இவளை இழுத்துக்கிட்டு போய் கெடுக்கும் போது ஜாதி தெரியலையாக்கும். தப்புதான், அவங்க ஒத்துக்கிட்டா பஞ்சாயத்துக்கு எந்த மறுப்பும் இல்லை. நீ என்னடா சொல்ற? அவன் யோசித்தான். அவனிடம் 50 ரூபாய் கூட பணம் இல்லை. ஒரு தாலி தானே, கட்டிட்டா போச்சு, அத்தோட முடிஞ்சிடுமே என தோன்றியது. கட்டிக்கொள்ள சம்மதித்தான். அவனது உறவுகள் சற்றே முகம் சுளித்தாலும் இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடியட்டும், பிறகு அத்து விட்டுட்டு வேற கல்யாணம் செய்து வைத்தால் போயிற்று என எண்ணி சம்மதித்தார்கள். அவளது விருப்பத்தை யாரும் கேட்கவும் இல்லை, யாரும் கவலைப்படவும் இல்லை. 18 வயது பெண்ணுக்கும் 35 வயது மிருகத்திற்கும் அப்படித்தான் திருமணம் நடந்தது. முதலிரவுக்கு முட்ட குடித்து விட்டு வந்தான் அவன். அருகில் வந்தவனை பலம் கொண்ட மட்டும் தள்ளிவிட்டாள் அவள். நான் இப்ப உன் புருஷண்டி, தள்ளுனா விட்டுருவனா? 50 ரூபாய் பணம் எண்ணி வச்சுட்டு கிட்டவா. அவள் விழிகளில் வெறுப்பை உமிழ்ந்தபடி கூறினாள். அவன் முறைத்தான். கையால் ஆகாதவனாய் நின்றான். அவளை அடிக்க கை ஓங்கி கொண்டு வந்தான். அவள் தன் முஷ்டி மடக்கி அவனது மூக்கை குறிபார்த்து சக்தியெல்லாம் திரட்டி குத்தினாள். அவன் மூக்கிலிருந்து ரத்தம் கொட்ட, பாவி என்று அலறியபடியே கீழே விழுந்தான். அவள் அவனது வாயில் ஒரு துணி அடைத்துவிட்டு ஒளித்து வைத்திருந்த இரும்பு தடி கொண்டு அவனது உறுப்பை ஆத்திரம் தீர சிதைத்தாள். அவனை வெறித்து பார்த்தவாறு அமர்ந்திருந்தாள். நள்ளிரவில் அவன் முணங்கியபடி கண் விழித்தான். அவளை வலியோடு பார்த்தான். தண்ணீர் வேண்டும் என்று செய்கை காட்டினான். அவள் மண்பானையை எடுத்து அவன் வாயில் இருந்த துணியை விலக்கிவிட்டு அவன் வாயில் ஊற்றினாள். ஏண்டி பாவி இப்படி செஞ்ச? அவன் ஈனஸ்வரத்தில் முணங்கினான். இனி நீ என்ன மட்டும் இல்ல, எந்த பொண்ணையாச்சும் தொடுவ? போய் பஞ்சாயத்தை கூட்டு, என்ன அபராதம் போடுறாங்கன்னு பாக்குறேன். அவன் வழியில் துடித்தான். பஞ்சாயத்து கூட்டவில்லை. மானம் போய்விடும், ஊர் சிரிக்கும். என்ன மன்னிச்சிடு அஞ்சல, என்னை காப்பாத்து, உசுறு போகுது. இது எப்படியாச்சுன்னு கேட்பாங்களே, பரவாயில்லையா? ஏதாச்சும் செய்ய அஞ்சல, காப்பாத்து, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். அவள் யோசித்தாள். பிறகு பெருங்குரல் எடுத்து கத்தி உறவுகளை அழைத்தாள். திமுவன ஓடி வந்த உறவுகளிடம் அவனை காட்டினாள். யாரோ 2-3 பேர் உள்ளார வந்து இப்படி அடிச்சு போட்டுட்டு ஓடிட்டாங்க, யாருன்னு தெரியல, நான் என்ன செய்வேன்? யாரு வந்தது? எங்க போய் என்ன தப்பு தண்டா பண்ணுனடா? உறவுகள் உழுக்க திருடனுக்கு தேள் கொட்டினார் போல் மௌனமாக இருந்தான். தெரியவில்லை என்றான். இன்னும் எத்தனை பொண்ணுங்க கிட்ட வாளாட்டினானோ, நல்ல தண்டனை கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போங்க, செத்துக்கிட்டு போறதுக்குள்ள. அவள் கல்லு மாதிரி நின்றிருந்தாள். நீ செத்தாலும் ஒன்றுமில்லை என்பது போல். எல்லோரும் குண்டுக்கட்டாய் தூக்கி சென்றார்கள். அவன் பிழைத்து கொண்டான். பெயரளவுக்கு ஆணாக சுற்றி வந்தான். ஆனால் உள்ளே வன்மம் வைத்திருந்தான். தினமும் அவளை அடித்து காசு பிடுங்கினான். அவளிடம் காசில்லாத ஒரு நாள் நாட்டாமை வீட்டில் மாவு பொடிக்கும் ஜோலி இருக்கிறதென்று அழைத்து சென்றான். சரி, மாவு பொடித்து கொடுத்தால் கிடைக்கிற காசை கொடுத்து தொலைப்போம் என்று அவளும் வந்தாள். உரலில் மாவு பொடிக்கும் போது தாகத்திற்கு தண்ணீர் கேட்டாள். தண்ணீர் வந்தது. தாகம் தீர அதை குடித்தவளுக்கு கண் செருகிற்று. அவள் கண் விழித்த போது நாட்டாமை
நாட்டாமையின் படுக்கையில் கிடந்தாள். டிராக்டரின் அடியில் சிக்கினார் போல் உடலெல்லாம் வலி பிடுங்கிற்று. அன்னைக்கு பஞ்சாயத்துல 50 ரூபாய் அபராதம் கட்ட சொன்ன அதே நாட்டாம தான் இன்னைக்கு எனக்கு 150 ரூபாய் கொடுத்தாரு. அவன் வன்மத்தோடு சிரித்தபடி ரூபாயை காட்டிவிட்டு சென்றான். நாட்டாமையை பஞ்சாயத்தில் நிறுத்தி தண்டிக்கும் அளவுக்கு அவளுக்கு செல்வாக்கு இல்லை. துளசி பிறந்தது இப்படித்தான். பரவாயில்ல போ, முன்னாடியே அவன் பண்ணுன தப்புதான், நல்லபடியா வளருது போல. ஊர் சிலாகித்தது. அவள் தனக்குள் இறுகி போனாள். கட்டி கொண்ட பாவத்திற்கு அவன் கேட்ட போதெல்லாம் காசு கொடுத்து விரட்டிவிட்டாள். தராவிட்டால் அவள் வயிற்று பிள்ளை தனதல்ல என்று பஞ்சாயத்தை கூட்டி விடுவேன் என மிரட்டினான். இதுதான் தலையெழுத்து என ஆன பிறகு எதிர்கொண்டுதானே தீர வேண்டும். காசில்லாத சமயங்களில் வீட்டில் இருந்த பொருட்களை எல்லாம் கொண்டு சென்றான். அரசாங்கம் கொடுத்த விலையில்லா பொருட்கள் எல்லாம் அவன் உடலில் சாராயமாய் ஓடி நாறியது. எம்மா, என்னம்மா ரோசனை? துளசி கேட்க சிந்தனை கலைந்து பெருமூச்சோடு புன்னகைத்தாள். போலாண்டி என்றபடி எழுந்தாள். கல்லாவில் காசை எண்ணி கொடுத்துவிட்டு வெளியில் வந்தாள். மீண்டும் நீண்ட நடை. அஞ்சலை உடல் சோர்ந்து போனாள். தினசரி இவ்வளவு தூரம் நடந்து போய் திரும்பி வரும் பெண்ணின் மீது பரிவும் பாசமும் பொங்கியது. தப்பாய் பிறந்தாலும் குழந்தை என்ன தவறு செய்தது என்றுதான் அவளுக்கு தோன்றியது. தவிர 10 மாதம் சுமந்த தாய்ப்பாசம் இயல்பாய் தாய்ப்பாலை போல் பொங்கியது. இந்த பொண்ணு என்னாட்டும் கஷ்டப்படக்கூடாது, இது நிறைய படிக்கணும், இந்த ஊர் மதிக்க வாழணும் என்பது ஒன்றே அவளது கனவும் லட்சியமும் ஆயிற்று. மறுநாள் துளசி பள்ளிக்கு கிளம்பிய போது பயமும் கவலையுமாய்த்தான் அனுப்பி வைத்தாள். அடுத்த 2 நாளும் அவள் நல்லபடி திரும்பி வந்ததும் கருப்பண்ணசாமிக்கு நன்றி சொல்லி விளக்கேற்றி வழிபட்டாள். 3ஆம் நாள் அவளும் துளசியோடு கிளம்பி சென்று விடுதியில் சேர்த்தாள். அவசர செலவுக்கு கொஞ்சம் பணமும் அவளிடம் கொடுத்து விட்டு வந்தாள். கிளம்பும் போது அழுகை வந்தாலும் அதைவிட அதிகமாய் நிம்மதி ஏற்பட்டது. பெண்ணை அணைத்து உச்சி முகர்ந்தாள். நான் சொன்னதெல்லாம் நினைவு இருக்குல்ல, தூக்கத்திலையும் ஜாக்கிரதையா இரு, கூட இருக்கிறவங்களோட சண்டை தகராறுன்னு போகாத, அனுசரிச்சு போ. எதுனா பிரச்சனை இருந்தா புஷ்பா டீச்சர் கிட்ட சொல்லு, அவங்க பாத்துக்குவாங்க. பொட்டிக்குள்ள 2-3 கிழிஞ்ச புடவை வச்சிருக்கேன், பார்த்து உபயோகிச்சுக்க. நல்லா படி, என்னாட்டும் லோல் படாம நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறது மட்டும்தான் உன் நினைப்பா எப்பவும் இருக்கணும், புரியுதா? நீயும் ஜாக்கிரதையா இருந்துக்கமா, அப்பா கிட்ட அடி வாங்காத, அதான் என் கவலை. பாத்துக்கிறேன். அஞ்சலை பெண்ணை விழுங்கி விடுவது போல் பார்த்துவிட்டு கிளம்பினாள். துளசி எங்கடி? 2 நாள் கழித்துதான் கவனித்தார் போல் கேட்டான் புருஷன். விடுதியில சேர்த்துட்டேன். இத்தினி நாள் இல்லாம திடீர்னு என்ன விடுதி? அம்புட்டு தூரம் தினமும் நடக்க முடியலையா அவளுக்கு? என்ன ஒரு வார்த்தை கேட்டியா நீயே? உன்கிட்ட கேட்டு செய்யும்படியா அவளுக்கு இதுவரை என்ன செஞ்சிருக்க நீயே? நான் ஒரு ஆம்பளை வீட்ல இருக்கேன்னு நினப்பு இருக்காடி உனக்கு நாயே? அவன் இப்படி கேட்டதும் அவள் இலக்காரமான சிரிப்புடன் அவனை பார்க்க அதன் பொருள் புரிந்தாற் போல் அவன் ஒரு வினாடி விழித்தாழ்த்தி கொண்டு மௌனமானான். அடுத்த நொடி என்னாடி சொன்ன என்று சீற்றத்தோடு கை ஓங்கி கொண்டு அவளை அடிக்க பாய்ந்தான். அவள் கப்பன அந்த கரத்தை பற்றி நிறுத்தினாள். இன்னொரு தரம் கை ஓங்குன கைய வெட்டி போடுவேன். பொம்பளைனா அவ்வளவு இழப்பமாயா உங்களுக்கெல்லாம்? ஓ உடம்புல ஓடுற சாராயம் ஏன் உழைப்புன்றத மறந்து போட்டையாக்கும். நியாயமா ஏன் சம்பாத்தியத்துல கொட்டிக்கிற உன்ன நான் தான் கை நீட்டி அடிக்கணும். அம்புட்டு ரோசம் இருந்தா போய் உழைச்சு சம்பாரிச்சு சாராய கடையில கொண்டு கொட்டி கொடு. என் காசுல குடிச்சு புட்டு என்னையே அடிக்க கை ஓங்குவியாக்கும். அவள் ஆவேசம் வந்த காளி மாதிரி கத்த அவன் அவமானமும் ஆத்திரமும் ஒரு சேர விற்றென வெளியேறினான். வன்மம் கூடிற்று. 4-5 நாள் வீட்டு பக்கம் வரவில்லை. அவளும் கவலைப்படவில்லை. 5ஆம் நாள் வந்தவன் தடாலென அவள் காலில் விழுந்தான். என்னைய மன்னிச்சுப்புடு அஞ்சல, இனி உன்னை அடிக்க மாட்டேன், நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறேன். எனக்கு எவனும் வேலை தர மாட்டேங்கிறான், உடம்பு நடுங்குது, பணம் கொடு அஞ்சல கெஞ்சினான். அவள் வெறுப்போடு ஏதோ ஒரு டப்பா திறந்து பணம் எடுத்து கொடுத்தாள். துளசியும் வீட்டில் இல்லாததால் எந்த கவலையுமின்றி அசுரத்தனமாய் நாள் முழுக்க கிடைத்த வேலையெல்லாம் செய்து காசு சேர்த்து கொண்டிருந்தாள் அவள். அப்படி இப்படி என்று வேண்டிய பணம் சேர்ப்பதற்குள் ஓராண்டு ஓடி இருந்தது. இந்த இடைப்பட்ட காலத்தில் கூட அவள்தான் விடுதிக்கு சென்று துளசியை பார்த்துவிட்டு வந்தாளை தவிர துளசியை எக்காரணம் கொண்டும் ஊர் பக்கம் வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். ஓராண்டு கடந்து சில தினங்களில் அண்ணம்மா கிழவியிடம் விடுதியில் வைத்து துளசி வயதுக்கு வந்துவிட்டதாக சொல்லி சடங்கு வைக்க போவதாக கூறினாள். நல்ல வைடி,
பூசாரி கிட்ட நாள் பார்க்க சொல்றேன். உறவுக்காரங்களுக்கெல்லாம் ஒரு நட போய் நேரா சொல்லி அழைப்பு வச்சுட்டு வந்துடு. நான் இருக்கேன் கூட. தைரியமா செய்ய புள்ள. அண்ணம்மா கிழவி அளித்த தைரியத்தில் நல்ல நாள் பார்த்தாள். ஒற்றை ஆளாய் அலைந்து சென்று உறவுகளுக்கு தகவல் சொல்லி அழைப்பு வைத்து விட்டு வந்தாள். சடங்குக்கு 4 தினம் முன்பாக விடுதிக்கு சென்று துளசியை அழைத்து கொண்டு வந்தாள். விடுதி சாப்பாடு, மதிய உணவில் தரும் சத்துணவு, அலைச்சலின்மை எல்லாமாக சேர்ந்து துளசியின் உடல் பூசினார் போல் தளதளவென ஆகியிருந்தது. முகத்தில் மெருகு கூடியிருந்தது. உயரம் கூட கூடியிருந்தது. நான் தாமா வகுப்புல எல்லா பாடத்திலையும் முதல் என்று பெருமையாக சொன்னாள். வகுப்புல மட்டும் இல்லடி, தமிழ்நாட்டிலேயே முதலாவதா வரணும். ஊரே உன்னை கொண்டாடணும். இவ ஏன் பொண்ணுன்னு நான் தலை நிமிர்ந்து நடக்கணும். அஞ்சலை அவள் நெற்றி வலித்து சொன்னாள். என்ன விசேஷம்? துளசியை பார்த்தபடி கேட்ட புருஷனிடம் சடங்கு வச்சிருக்கேன் என்றாள். அவன் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் வழக்கம் போல குடிப்பதற்கு பணம் கேட்டான். அவள் கொடுக்க மறுத்துவிட்டாள். வெளியில் ஆட்கள் ஓலைப்பந்தல் போட்டு கொண்டிருந்ததால் வேறு வழியின்றி வெளியில் சென்றான். சாராய கடையில் எவனாவது ஐயோ பாவம் என்று கொஞ்சம் ஊற்றி தர மாட்டார்களா என்று இறைஞ்சும் பார்வையோடு நின்றிருந்தவனை ஒரு கரம் தோளில் தொட்டது. மேஸ்திரி. என்னையா, வீட்ல ஏதோ விசேஷம் போல நீ பாட்டுக்கு இங்க வந்து நிக்கிற? ஆமா, பொண்ணுக்கு சடங்கு. அப்ப வருஷ மொய் பணம்னு வரவு நிறையத்தான் இருக்கும்னு சொல்லு. உன் காட்டுல மழை தான். இல்ல சாராயம்னு சொல்லு. மேஸ்திரி கண் சிமிட்டி சிரித்தான். என்ன எங்கேயா மதிக்குது அந்த கழுத? சம்பாதிக்கிற திமிரு. எனக்கு எவன் வேலை தரேன்றான்? ஏன் நீங்க கூட தான் தரமாட்டேன்றீங்க? நாள் மூச்சுடும் குடிக்கிறவனை நம்பி எப்படியா வேலை தர முடியும்? வேலை நேரத்துல வேலையை பார்க்கணும். கூலி வாங்கின பிறகு குடிக்க போகணும். அதான் நியாயம். இப்போதைக்கு எனக்கு ஒரு 1/4 கிளாஸ் வாங்கி கொடுங்கய்யா, கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்து கொடுக்குறேன். என்ன சொன்னாலும் செய்வியா? கண்டிப்பா. எங்க அப்பா நானே, நீங்க சொல்றத அப்படியே செய்வேன். 1/4 கிளாஸ் என்னையா? சீம சரக்கே ஒரு முழு பாட்டில் வாங்கி தரேன். அத்தோட 500 ரூபாய் பணமும் தரேன். நான் சொல்றபடி செய்தா. அவன் வாய் பிளந்தான். என்ன மிஸ்திரி செய்யணும்? கண்கள் மின்ன கேட்டான். லவுட் ஸ்பீக்கரில் பழைய எம்ஜிஆர் பாடல்கள் சத்தமாய் ஒலிக்க பந்தலுக்கு கீழே விரித்திருந்த வாடகை ஜமக்கால விரிப்புகளில் உறவுகள் அமர்ந்து அரட்டையடித்து சிரித்து கொண்டிருந்தன. துளசியை சிங்காரித்து ஒரு மர நாற்காலியில் அமர வைத்து நலங்கிட்டு கொண்டிருந்தார்கள். உறவுகள் வரிசைகளும் மொய்ப்பணமும் கொடுத்து வாழ்த்தின. பந்தலின் ஒரு ஓரமாக அசைவ விருந்து போடப்பட்டு கொண்டிருந்தது. கன்னங்களில் மஞ்சள் சந்தனமும் நெற்றியில் பெரிய குங்கும பொட்டும் வெட்க சிரிப்புமாய் துளசி தனக்கு செய்த சடங்கை எல்லாம் அதிசயமாய் பார்த்து கொண்டிருந்தாள். ஏண்டி அஞ்சல, இந்த ஊர் நாட்டாமைய சடங்குக்கு கூப்பிடலையா? உறவொன்று விசாரித்தது. ஊருக்கு நாட்டாமன்னா எல்லாத்துக்கும் கூப்பிட்டு தான் ஆவணுமோ? நான் கூப்பிடல. ஐயோ, அது தப்புடி. ஊருக்கு பெரிய மனுஷனை கூப்பிடுறது வழக்கம் தானே. போய் ஒரு வார்த்தை கூப்பிட்டுட்டு வந்துடு. வேண்டாம். அவர்கிட்ட உனக்கு என்னாடி கோபம்? பெரிய மனுஷனை பகச்சிக்காத, சொல்லிட்டேன். நாளைக்கு ஒரு நல்லது கெட்டது நடந்தா அவர் தயவு தேவைப்படும். என் புருஷன் இப்படி குடிச்சு கூத்தாடுறதுக்கு காரணமே அந்த பெரிய மனுஷன்தான். ஊருக்கு வேணா அவன் நாட்டாமையா இருக்கலாம். எனக்கு அந்த ஆள் மேல மறுவாதை ஏதும் இல்ல. விட்டுருங்க நீ. அவள் தீர்மானமாக சொல்லிவிட்டு வேலைகளை கவனித்தாள். அஞ்சலையின் ஒன்றுவிட்ட சகோதரன் குடும்பம் மாமன் சீர் வைத்து கொண்டு தங்கள் பிள்ளைக்கு துளசியை பெண் கேட்டார்கள். அஞ்சலையின் முகம் மாறியது. சகோதரனை தனியே அழைத்து சொன்னாள். துளசிக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்றதா இல்ல. அவ படிக்கணும், பெரிய உத்தியோகத்துக்கு போகணும், அப்புறம்தான் கல்யாணம். அதுவும் அவளை மாதிரி படிச்ச குடிப்பழக்கம் எதுவும் இல்லாத பையனுக்கு தான் கட்டி கொடுக்கறதா இருக்கேன். அப்படின்னா எதுக்குடி எங்களை சடங்குக்கு அழைச்ச? வருஷ வச்சு சடங்கான பொண்ணை கேட்கறதும் அச்சாரம் பண்ணிக்கிறதும் காலங்காலமா நடக்கிறது தானே. கூப்பிட்டு அவமானப்படுத்துறியா எங்களை? என் பையனுக்கு என்ன குறைச்சல்? படிப்புல தான். ஆனா 4 காசு சம்பாரிச்சிட்டு தானே இருக்கான். தவிர எவன் தான் குடிக்கல. மன்னிச்சிருங்கண்ணே, நான் தப்பா எதுவும் சொல்லல. அவளை நல்ல படிப்பு படிக்க வைக்கணுங்கிறது என் நீண்ட நாள் கனவு. அதனால தான் இப்ப அவளுக்கு கல்யாண அச்சாரம் எதுவும் செய்யக்கூடாதுன்றதுல உறுதியா இருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. பாக்குறேன்.
எவன் வந்து உன் பொண்ணை கட்டிக்கிறான்னு பாக்குறேன். அண்ணன் ஆத்திரமாக கத்தி கூப்பாடு போட்டபடி தான் கொண்டு வந்த வரிசையை எடுத்துக்கொண்டு சாப்பிடாமலே எல்லாரையும் அழைத்து கொண்டு சென்றான். அந்த இடமே கலைபரமாயிற்று. உறவுகள் இரண்டாய் பிரிந்து தங்கள் பக்க நியாயங்களை சத்தமாய் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பலர் அஞ்சலியிடம், நீ செஞ்சது தப்பு, ஆனாலும் இம்புட்டு திமிர் ஆகாது உனக்கு. முறப்பையனை இப்படியா உதாசனம் செஞ்சு அனுப்புவாங்க? அப்படி என்ன உன் பொண்ணு மகாராணிக்கு பிறந்தவளா? அன்னாடங்காச்சிங்கடி, நாம நினப்பு இருக்கட்டும். உறவுகளை பகச்சுக்கிட்டு என்னத்த சாதிக்க போற? அட, ஏதோ மனசுல பட்டத பளிச்சுன்னு சொல்லி புட்டா. படிப்பும் கிடிப்பும் இல்லாம நாம கஷ்டப்படுற மாதிரி நம்ம பொண்ணு கஷ்டப்படக்கூடாது. அவளாவது நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறா. இதுல என்ன குத்தத்தை கண்டுபிடிச்சிங்கன்னு இப்படி ஆளாளுக்கு குதிக்கிறீங்க? அண்ணம்மா கிழவி அஞ்சலைக்கு பரிந்து கொண்டு பேச அது பிடிக்காமல் பலர் உன் சங்காத்தமே வேண்டாம் என்பது போல் கிளம்பி சென்றார்கள். அஞ்சலை எது குறித்தும் வருத்தப்படவில்லை. மிச்சம் மீதி உறவுகள் மறுநாள் புறப்பட்டு சென்றது. பந்தல் பிரிக்கப்பட்டு மைக் செட் ஜமக்காலம் எல்லாவற்றிற்கும் வாடகை கொடுத்து விருந்து சமைத்தவரின் கணக்கு தீர்த்து எஞ்சிய பணத்தை புருஷன் கண்ணில் படாமல் இடத்தை மாற்றி மாற்றி பத்திரப்படுத்தினார். பணம் போதாமல் கொஞ்சம் கடனும் வாங்கி இருந்தாள். அந்த கடனை திருப்பி கொடுத்தது போக மிஞ்சும் பணத்தில் துளசிக்கு காதுக்கு ஒரு ஜோடி கல்லு வைத்ததோடும் காலுக்கு கெட்டி கொலுசும் வாங்க வேண்டும் என நினைத்தாள். சில உறவுகள் புடவையும் பாவாடை துணியும் கொடுத்திருந்தன. அதையெல்லாம் பொட்டியில் பத்திரப்படுத்தினாள். அடுத்த மாதம் பாவாடைகளை தைத்து கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என நினைத்தாள். துளசி அலுப்போடு தூங்கிக் கொண்டிருந்தாள். அஞ்சலை அருகில் அமர்ந்து அவளையே சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தாள். சடங்கு முடிஞ்சதும் வந்துடு துளசி, பரீட்சை வருது, நீ படிக்கணும் என புஷ்பா டீச்சர் கூறியிருந்தாள். கூட 2 நாள் அவளை வைத்து கொள்ள ஆசைதான். இருந்தாலும் மறுநாளே அவளை அழைத்து கொண்டு கிளம்பினாள் அஞ்சலை. எதற்கும் இருக்கட்டும் என்று கதிரருக்கும் அருவாளை பாதுகாப்புக்கு எடுத்துக்கொண்டாள். புருஷன் அவள் இல்லாத நேரத்தில் வீட்டில் மறைத்து வைத்திருக்கும் பணத்தை கண்டுபிடித்து எடுத்துக்கொள்ள கூடாதே என்ற கவலையோடுதான் கிளம்பினாள். அதற்கு பயந்து பணத்தை இடுப்பில் எடுத்துச் செல்வதும் ஆபத்து என்பதால் தான் எடுத்துக்கொள்ளவில்லை. பத்திரப்படுத்தி இருந்த பணத்தை பாதுகாக்க சொல்லி கடவுளை வேண்டியபடியே நடந்தாள். உறவுகள் கொடுத்திருந்த புது துணிகளை மட்டும் ஒரு பெட்டியில் வைத்து அண்ணம்மா கிழவியிடம்தான் கொடுத்து வைத்திருந்தாள். பணத்தை கூட அவளிடம் கொடுக்கலாம். ஆனால் அவளுக்கும் அதை பாதுகாப்பது கடினம் என்பதால் தான் எவர் கண்ணிலும் படாமல் ஓரிடத்தில் அதை ஒளித்து வைத்திருந்தாள். பாதி தூரம் நடக்கையில் எதிரில் இருசக்கர மோட்டார் வண்டியில் ஒரு உருவம் வர அஞ்சலை சற்றே ஒதுங்கினாள். அருகில் வந்து காலூன்றி நின்ற நாட்டாமையை வெறுப்புடன் பார்த்துவிட்டு துளசியை இறுக பற்றி கொண்டு அவரை தாண்டி நடக்க தயாரானாள். நாட்டாமையின் பார்வை துளசியை ஏற இறங்க துளைப்பது போல் பார்த்தது. கொடும் மிருகம் ஒன்றிடமிருந்து ஒதுங்கி செல்வது போல் அவரை கடந்து நடந்தாள். முதுகிலும் கண் ஒன்று முளைத்து அவரை கவனித்தவாறே இருக்க அவள் உறுதியாய் அடியெடுத்து வைத்து நடந்தாள். ஒரு கை துளசியையும் மறு கை அருவாளையும் இறுக பற்றி இருந்தது. அவர் நாட்டமதானமா? அவங்கள சடங்குக்கு கூப்பிடலையா நீ? கொஞ்ச தூரம் போனதும் துளசி கேட்டாள். சாக்கடையில புரள்ற பண்ணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வருவியா நீ? நீ என்னம்மா சொல்ற? எனக்கு புரியலையே. பண்ணிய பண்ணின்னு தானே சொல்ல முடியும். இவர் நல்லவர் இல்லையா? இல்ல. அப்படி என்னம்மா செய்தார்? என்ன செய்யல? அஞ்சலை முணுமுணுத்தது துளசிக்கு கேட்கவில்லை. அஞ்சலை பேச்சை மாற்றினாள். பள்ளியை அடைந்ததும் முதலில் புஷ்பா டீச்சரை பார்த்தார்கள். அஞ்சலை தான் கொண்டு வந்திருந்த இனிப்புகளை டீச்சரிடம் கொடுத்தாள். உங்க கருணையில என் பொண்ணு நல்லா இருக்கா, நான் நிம்மதியா இருக்கேன் டீச்சர். ஒரு டீச்சரா என் கடமையை தானே செஞ்சேன். துளசி நல்லா படிக்கிற பொண்ணு, அவ நல்ல நிலைக்கு வரணும். நிச்சயம் வருவா. சடங்கு நல்லபடியா முடிஞ்சுதா? அம்புட்டு தூரம் என்னால வர முடியல. இந்தா துளசி, உனக்கு என்ன தேவைப்படுமோ வாங்கிக்க என்றபடி ஒரு கவரை அவளிடம் நீட்டினாள். துளசி வெட்கத்தோடு அதை வாங்கி கொண்டு அம்மாவிடம் கொடுத்தாள். எனக்கு என்ன வேணும்னு அம்மாக்கு தான் தெரியும் டீச்சர் என்று சிரித்தாள். கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு அஞ்சலை கிளம்பினாள். வீடு முழுக்க கலைந்திருந்தது. பானை சட்டிகள் தூக்கி வீசப்பட்டிருந்தன. நல்ல காலம் ஒளித்து வைத்த பணம் அவன் கண்ணில் படவில்லை. அவள் வீட்டை சுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவன் உள்ளே வந்தான். எங்கடி ஒளிச்சு வச்சிருக்க பணத்தை? சடங்கு செலவுக்கு வாங்கின கடனை அதை வச்சுதான் அடைச்சேன். இப்ப கையில எதுவும் இல்ல. பொய் சொல்ற. ஒழுங்கு மறுவாதையா கொடுத்துட்டு சொல்லிட்டேன். நீ என்ன கொன்னு கூறு போட்டாலும் சல்லி காசு கிடையாது என்கிட்ட. அவன் குரோதத்தோடு பார்த்தான்.
நாட்டாமைய மதிக்காம போனையாமே, எம்புட்டு திமிரு உனக்கு. அடுத்தவன் பொண்டாட்டியை களவாடுற பொறுக்கிக்கெல்லாம் நான் எதுக்கு என் மறுவாதி கொடுக்கணும்? கூட்டி கொடுத்த உன்னையத்தான் முதல்ல கொண்டு இருக்கணும். என்கிட்ட காசுக்கு நீ கை கட்டி நிக்கிற பாரு, அதுல ஒரு சந்தோஷம், அதான் விட்டு வச்சிருக்கேன். என் கண்ணு முன்னால நிக்காத, போய் பிச்சை எடுத்து குடி. இனி நான் உனக்கு காசு தர்றதா இல்ல, துளசிய படிக்க வச்சு அவளை நல்லவன் ஒருத்தனுக்கு கட்டி வைக்கணும். அதான் இனி என் கனவு மூச்சு எல்லாம். மறுவாதையா போயிடுங்க இருந்து. நீ செத்தே போனா கூட இந்த அஞ்சலை அழுவ மாட்டா. இதோ இத்த கலட்டி வீசி எரிஞ்சு போட்டு சுதந்திரமா சந்தோஷமா இருப்பேன். போய் பொண்டாட்டிய கூட்டி கொடுத்த பாவத்துக்கு நாண்டுகிட்டு சாவு. அவன் வேட்டை நாய் போல அவளை வெறித்து பார்த்தபடி கையை ஓங்கிக் கொண்டு பாய அவள் அருகில் இருந்த அருவாளை எடுத்தாள். அவன் அதை எதிர்பாராதவனாக பின்வாங்கி வேகமாக வெளியேறி கண்ணுக்கு மறைந்து போனான். இனி என்ன அடிக்க கை ஓங்குனா ஓங்குற கையை வெட்டுவேன். துளசியின் குரல் ஆவேசமாக அவனை தொடர்ந்தது. ஒரு வாரம் அவன் கண்ணிலேயே படவில்லை. அதற்கடுத்த வாரம் கழனி வேலைக்கு செல்லும் வழியில் எதிர்பட்ட முத்தம்மா, ஏண்டி அஞ்சல, துளசி வந்திருக்காளா என்ன என கேட்டாள். இல்லையேக்கா. என் மாமிய பார்த்தாளா? உன் புருஷன் கூட ஊருக்கு வந்துட்டு இருந்தாளா? ஒருவேளை ஸ்கூலுக்கு லீவு விட்டாங்களாங்காட்டியும் நினைச்சேன். அஞ்சலியின் காலடியில் பூமி நழுவினார் போல் இருந்தது. அவள் ஓடினாள். திக்கு திசை புரியாமல் ஓடினாள். என் புருஷனை பாத்தீங்களா? கண்ணில் கண்டவரிடமெல்லாம் கேட்டபடி ஓடினாள். 10 பேரிடம் கேட்டதில் ஒரே ஒருவர் மட்டும், ஆமா பார்த்தனே, துளசிய கூட்டிட்டு போயிட்டே இருந்தாரே என்றார். எந்த பக்கம்னே போனாரு கெஞ்சினாள். போனதை பார்த்தேன், ஆனா எங்க போனான்னு தெரியாதே தாயி. கண்ணீர் வந்தது. கருப்புசாமி, என் பொண்ணை காப்பாத்துப்பா, என்னாட்டம் ஆக்கி போடாத. மனசுக்குள் கதறியபடி தலை திரிக்க இங்கும் அங்கும் ஓடினாள். ஐயோ, நான் எங்கன்னு போய் தேடுவேன் துடித்தாள். அவளுக்கு திடீரென ஒரு சந்தேகம் தோன்ற நாட்டாமை வீட்டை நோக்கி ஓடினாள். முற்றத்தில் மிளகாய் காய வைத்துக் கொண்டிருந்த பணியாளர்களின் அருகில் ஓடினாள். ஐயா, என் புருஷனும் பொண்ணும் இந்த பக்கம் வந்தாங்களாயா? இல்லையாம்மா, பக்கத்து ஊர்ல கல்யாணம்னு எல்லாரும் குடும்பத்தோட போயிருக்காங்க, இங்க யாரும் வரலையே. அஞ்சலை பித்து பிடித்தார் போல் நிலை கொள்ளாத மனதுடன் கால் போன போக்கில் நடந்தாள். எப்பா, எங்கப்பா போறோம் நாம? அம்மாக்கு என்ன உடம்புக்குப்பா? அம்மா எங்க இருக்காங்க? ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாம எங்கேயோ கூட்டிட்டு போற நீ? துளசி தொணத்து கொண்டே வர அவன் பதிலேதும் சொல்லாமல் நடந்து கொண்டிருந்தான். சொல்லுப்பா, அம்மாக்கு என்னாச்சுப்பா? அம்மாக்கு சுகமில்லைன்னு சொல்லித்தானே என்னை கூட்டிட்டு வந்த. அம்மா எங்கப்பா? துளசி அழுகை எட்டி பார்த்த குரலில் கேட்டாள். அடச்சே, சும்மா வரையா? உங்க ஆத்தா கிட்ட தான் கூட்டிட்டு போறேன். அவ மயங்கி உளுந்துட்டான்னு மேஸ்திரி வீட்டுல படுக்க வச்சிருக்காங்க. அவள் அழுதபடியே அவனோடு நடந்தாள். மேஸ்திரி வாசலிலேயே நின்றிருந்தான். இவர்களை கண்டதும் முகம் வளர்ந்தான். வாயா, சொன்னபடி கூட்டியாந்துட்டியே. உள்ளார நாட்டாமையும் இருக்கார், அவரும் உனக்கு பணம் தராராம். இந்தா என் பங்கு, இதுல சீம சரக்கு இருக்கு, வாங்கிட்டு நடைய கட்டு. துளசியின் காதில் விழாத அளவுக்கு ரகசியமாய் சொல்லியபடி அந்த பொட்டலத்தை அவனிடம் கொடுத்துவிட்டு அவன் துளசியை பார்த்தான். நீ வா பாப்பா, அம்மா உள்ளாரத்தான் இருக்காங்க, உன் பேரை சொல்லி பெணாத்திட்டு இருக்காங்க. துளசி அவன் பின்னால் உள்ளே சென்றாள். அதற்கு முன்னால் உள்ளே சென்றவன் நாட்டாமையிடம் பணத்தை எண்ணி வாங்கி கொண்டான். கையில் மொத்தமாய் 1500. போதாததற்கு சீமை சரக்கு வேறு. இந்தா துளசி, நீ இங்கே இரு, நான் டவுனுக்கு போய் அம்மாவுக்கு மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? அவளிடம் சொல்லிவிட்டு அவன் விறுவிறுவென வெளியில் இறங்கினான். அஞ்சலை கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரி இலக்கின்றி நடந்தாள். சீதையை தேடி அலைந்த ராமனின் பரிதவிப்பு இப்படித்தான் இருந்திருக்குமோ? ராமா, சாமி, உனக்கு துணைய எத்தனை பேரு கூட வந்தாங்க. நான் ஒத்தையில திக்கு தசை தெரியாம தேடிக்கிட்டு இருக்கேனே. அனுமா சாமி, என் பொண்ணு எங்கன்னு காட்டி கொடுப்பா, உதவிக்கு வா சாமி. ஏமா அஞ்சல, என்ன இப்படி பைத்தியக்காரியாட்ட எங்க போயிட்டு இருக்க? எதிரில் மரமேறி குரங்கண்ணன் நின்றிருந்தார். மரத்திற்கு மரம் தாவி தாவி இளநியும் பனங்காயும் பறித்து போடுவதால் ஊரவருக்கு மரமேறி குரங்கண்ணன் என்று செல்ல பெயரிட்டிருந்தது. என் பொண்ணும் புருஷனும். அவள் குரல் கேவியது. டா, இப்பத்தானே மேஸ்திரி வீட்டு பக்கமா போறத பார்த்தேன். என்ன விஷயம் தாயி? அண்ணே, நீங்க சாமினே.
அவள் மேஸ்திரி வீடு நோக்கி தலை தெறிக்க ஓடினாள். கையில் அருவாளோடு அவள் மேஸ்திரி வீட்டுக்குள் நுழைந்த போது பணத்தோடு அவளது புருஷ மிருகம் வெளியில் இறங்கி வந்து கொண்டிருந்தது. பணத்தை எண்ணி பார்த்தபடியே வந்து கொண்டிருந்தவன் எதிரில் அருவாளோடு வந்த அஞ்சலையை பார்க்கவில்லை. ஒரே போடு, கழுத்து அருந்து ரத்தம் பீரிட்டது. அவன் துடித்து கீழே விழுந்தான். உடம்பு விழுக் விழுக்கென்று இழுத்து கொண்டிருந்தது. கையில் இருந்த ரூபாய்கள் காற்றில் சிதறி பறந்தன. அவள் ரௌத்திரம் வந்த காளி தேவியாய் உள்ளே நுழைந்தாள். த பாரு மேஸ்திரி, நான் 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன். நான் தான் முதல்ல, அப்புறம்தான். த பாருங்க நாட்டாம, சீம சரக்கு எம்புட்டு விலைன்னு தெரியுமுல்ல. உங்களை விட வயசுல சின்னவனா. நான் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க. பொண்ணுக்கு மயக்கம் தெளியறதுங்காட்டியும் முடிக்கணும். பிரச்சனை பண்ணாதீங்க. நாட்டாமையின் முகம் ஏன் இப்படி பேயறைந்தாற்போல் மாறுகிறது என்று புரிவதற்குள் மேஸ்திரி கழுத்து வெட்டப்பட்டு கீழே சாய்ந்தான். அவனை தொடர்ந்து ஒரே வீச்சில் நாட்டாமை சரிய வதம் முடித்த நரசிம்மன் மாதிரி ரௌத்திர ரூபமாய் மூச்சு வாங்க இருவரையும் மேலும் கீழும் வெட்டி கொண்டிருந்தாள் அஞ்சலை. அரை மணியில் நிதானத்திற்கு வந்தாள். உள்ளறையில் மயக்கத்தில் கிடத்தப்பட்டிருந்த துளசியை வாரி அணைத்து தூக்கி கொண்டு வேகமாய் வீடு நோக்கி நடந்தாள். இருள் மெல்ல மெல்ல ஊரை போர்த்தி மூட ஆரம்பித்தது. வீட்டில் துளசியை படுக்க வைத்து மயக்கம் தெளிய வைத்தாள். எம்மா, உனக்கு என்னம்மா உடம்புக்கு? எனக்கு ஒண்ணுமில்ல, உனக்கும் ஒண்ணுமில்ல. என் தாய் அவளை அணைத்து கொண்டு அழுதாள். எதுக்குமா அழுவுற? ஒண்ணுமில்ல, நாம கருக்கல்ல எழுந்து ஸ்கூலுக்கு போகணும். இனி யாரு கூப்பிட்டாலும் இப்படி வரக்கூடாது, சரியா? எம்மா, அந்த மேஸ்திரி ரொம்ப மோசமா. குடிக்க சொல்லி எனக்கு கலர் கொடுத்தான். என் உடம்பெல்லாம் தொட்டு தடவுனா. எனக்கு பிடிக்கவே இல்லை அவன் பண்ணது. நான் சீ விடுறானே. அவன் அசிங்கமா சிரிச்சான். மறுபடியும் என்ன கண்ட இடத்துல தொட்டான். கலரை என் வாய்க்குள்ளார ஊத்துனான். எனக்கு மயக்கம் வந்து நான் உளுந்துட்டேன். ஏமா அப்படி பண்ண அவன்? துளசி அம்மாவை கட்டி கொண்டு அழுதாள். பயமா இருக்குமா? அஞ்சலை மீண்டும் அவளை கருவாக்கி வயிற்றில் வைத்து பாதுகாக்க முடியாதா என பரிதவித்தாள். உடம்பெல்லாம் புழு உர்ற மாதிரி இருக்குமா என்று புலம்பின துளசியை இரவு முழுக்க அணைத்து கொண்டு அழுதாள். மறுநாள் கருக்களில் துளசியை அழைத்து கொண்டு கிளம்பினாள். புது துணிகள், வீட்டில் இருந்த பணம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டாள். விடுதியில் துளசியை விட்டுவிட்டு புஷ்பா டீச்சரை தேடி போனாள். நடந்தவற்றை எதையும் மறைக்காமல் சொன்னாள். பணம், துணிமணி எல்லாவற்றையும் அவளிடம் ஒப்படைத்தாள். நான் போலீஸ்ல சரணடைய போறேன் டீச்சர். தயவு செஞ்சு துளசிய பாத்துக்கங்க. அவளுக்கு பாதுகாப்பு கொடுங்க. இந்த வழக்குல அவ பேர் அடிபடக்கூடாது. முடிஞ்சா ஒரு முறை அவளை கூட்டிட்டு வாங்க ஜெயிலுக்கு. என் கடவுளாட்டம் நினைச்சு இதையெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்றேன். துளசி கிட்ட நான் நிறைய பேசணும். ஒரே ஒரு முறை கூட்டிட்டு வாங்க டீச்சர். அவள் சொன்னதை கேட்டதும் புஷ்பா டீச்சர் சிலையாய் நின்றிருந்தாள். இந்த உலகம் இவ்வளவு மோசமா? நீங்க தைரியமா போங்கம்மா. துளசிய நான் பாத்துக்கிறேன். எனக்கும் சின்ன வயசுல இப்படி எல்லாம் நடந்திருக்கு. கண்ட இடத்துல தொட்டு பேசினவங்க எல்லாம் நெருங்கின தூரத்து உறவுகள் தான். அந்த நாய்ங்க கிட்ட இருந்து தப்பிச்சுதான் நான் முன்னுக்கு வந்தேன். உங்களை மாதிரி ஒரு அம்மா எனக்கு இல்லாம போயிட்டா. எப்படியோ வளர்ந்து ஆளாகிட்டேன். இன்னைக்கு நல்லபடியா இருக்கேன். குழந்தைங்க கிட்ட வக்ரம் காட்டுற கேடுகட்ட உலகம் இது. துளசிய பத்தி கவலைப்படாம கிளம்புங்க. டீச்சர் தைரியம் சொல்லி அனுப்பினாள். அஞ்சலை நேராக போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி வழி கேட்டுக்கொண்டு நடந்தாள். என் புருஷன் காசு வாங்கிட்டு என்ன அவங்களுக்கு கூட்டி கொடுக்க பார்த்தான். அதான் 3 பேரையும் வெட்டி கொன்னேன். திரும்ப திரும்ப இதையே சொல்லி கொலை செய்ததை ஒப்புக்கொண்டாள். 2 வருடம் வழக்கு நடந்து கீழ்கோர்ட்டில் ஆயுள் தண்டனை விதித்தார்கள். தண்டனை அளிக்கப்பட்ட பிறகு புஷ்பா டீச்சர் துளசியை அழைத்து கொண்டு வந்தாள். துளசி அம்மாவை கண்டதும் அழ ஆரம்பித்தாள். இதோ பாரு துளசி, இது அழுவுறதுக்கான நேரம் இல்ல. நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. நான் கொன்னது மனுஷங்களை இல்ல, 3 ராட்சசங்களை தான் கொன்னிருக்கேன். இன்னும் கூட உன்னை சுத்தி நிறைய ராட்சசங்க இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம். அவங்க கிட்ட இருந்து உன்னை ஒவ்வொரு முறையும் காப்பாத்துறதுக்கு எப்பயும் நான் உன் கூட இருக்க மாட்டேன். அதனால நீ தான் ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னையே நீ பத்திரமா பாத்துக்க கத்துக்கணும். இது ஒரு யுத்தோண்டி மவளே. இதுல ஜெயிக்கலாம், இல்ல தோத்தும் கூட போகலாம். ஒருவேளை தோத்துட்டா சோர்ந்து விழுந்துடக்கூடாது, சரியா? தோக்கடிச்சவங்க முன்னால பெருசா உயர்ந்து வாழ்ந்து காட்டணும். புழு உர்ற மாதிரி இருக்குன்னு குறுகி போகக்கூடாது. ஒரு குளியல போட்டுட்டு மறந்துடணும். காக்கா நம்ம மேல அசிங்கம் பண்ணுனா கழுவி தள்ளிட்டு போயிட்டே இருப்போமா, இல்ல அத்தை பத்திரமா பொத்தி வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு வாழ்நாள் முழுக்க உட்காந்துருப்போமா? இது கூட அப்படித்தான். உங்க அப்பன் என் சின்ன வயசுல என்னைய கெடுத்தான். கெடுத்தவனுக்கே என்னை கட்டி வச்சாங்க. அப்புறமும் பணத்துக்காக என்னை கூட்டி கொடுத்தான். இந்த கற்பு கற்புன்னு கொண்டாடுறாங்களே, அது ஒன்றும் பெரிய பொக்கிஷம் இல்லடி. வெறும் 50 ரூபாய் 150 ரூபாய் சமாச்சாரம் தான்.
தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டா ஆம்பளைக்கு அவ்வளோதான் அபராதம். அவங்க பார்வையில அவ்வளோ விலைமதிப்பு குறைஞ்ச சமாச்சாரம் தான் அது. நாம தான் அதை விலைமதிப்பு இல்லாததான் நினைச்சு கூனி குறுகி போறோம். நம்மளை அசிங்கப்படுத்த அவங்களுக்கு தெரிஞ்ச வழி இதுதான். நம்மள ஒருத்தன் தொடும்போது தொடுறவனுக்கு என்ன போகுதோ அதே தான் நமக்கும் போகுது. அவன் கூனி குறுகிய போறான், தெனாவட்டா நெஞ்சு நிமித்தி நடக்கல. திருடனே குற்ற உணர்வு இல்லாம நடமாடும் போது பறி கொடுத்தவங்க எதுக்கடி கேவலப்பட்டு ஓடி ஒளியணும்? என்ன ஆச்சுனாலும் தொடச்சு போட்டுட்டு நிமிர்ந்து நில்லு. எதையும் உள்ளார சுமக்காத. கற்புன்னுவாங்க, அத்தை இழந்துட்டேன்னுவாங்க. அதெல்லாம் எதுவும் இல்ல. நாம எதையும் இழந்துடல, விளங்குதா? நல்லா படி, நல்ல சம்பாதி. உனக்கு பிடிச்சவன் ஒருத்தன் கிடப்பான், அவனை கட்டிக்க. மனசுக்கு பிடிச்சி நாம கட்டிக்கிட்டவன் நம்மளை தொடும்போது ஒரு சிலிர்ப்பு சந்தோஷமும் பொங்கும் பாரு, அதுதான் கற்பு. இப்படிப்பட்ட சிலிர்ப்பு சந்தோஷமும் எனக்கு பொங்குனதே இல்ல. என் கற்பு எனக்குள்ள இன்னும் சின்ன நெருப்பா பத்திரமா தான் இருக்கு. அம்மா அவளை அணைத்து கொண்டு உச்சி முகர்ந்தாள். என் மனசு எப்பவும் உன் கூட தாண்டி இருக்கும், தைரியமா இரு. எத்தனை பேர் காலும் கையும் பட்டாலும் துளசி மணக்கணும், மருந்தா இருக்கணும், அதான் முக்கியம். புரியுதா? நல்லாவே புரியுதுமா. நீ சாதாரண அம்மா இல்லைன்னு நல்லாவே புரியுது. நீ வெளியே வரும்போது நான் நிச்சயம் உயர்ந்த நிலையில இருப்பேன். உன் கௌரவத்தை என்னால உயரும். உன் கனவுகளுக்கு நான் உயிர் கொடுப்பேன். உனக்காக காத்திருப்பேன். உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கடைசி வரைக்கும் தருவேன். உன்ன மாதிரி அம்மா கிடைச்சா எந்த பொண்ணும் எதையும் இழக்க மாட்டான்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் இங்க இருந்து கிளம்புறேன். துளசி கண்ணீரோடு அம்மாவை இறுக அணைத்து முத்தமிட்டாள். தெய்வ தரிசனம் பெற்றார் போல் புஷ்பா டீச்சர் அஞ்சலையை கையெடுத்து கும்பிட்டவாறு தன்னை மறந்து நின்றிருந்தாள். அவளது கரம் துளசியை ஆதரவாய் அணைத்திருந்தது.